ओमज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा मह्यं ददान्तीश्वरपदान्तिकम्। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद ओम विष्णुपादाय कृष्ण प्रस्थाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम ராம ராம ஹரே ஹரே. இங்கு இணைந்திருக்கிற அனைத்து பக்தர்களுடைய பற்பாதங்களிலும் நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பாசுரமாக பாசுரம் 24 திருப்பாவை ஆண்டாள் நாச்சியார் அருளிய திருப்பாவை பாசுரத்திற்கு நம்ம இன்னைக்கு போகலாம். ஸோ இது ஒரு தினமும் எப்படி பரமேஸ்வர் பிரபு அவர்கள் கீதா பரமேஸ்வரி மாதாஜி எப்படி நமக்கெல்லாம் இப்போ கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம் இல்லையா, ஆண்டாள் நாச்சியார்கள் தன்னுடைய தோழியர்களோட எப்படி பக்தியை செய்யணும், பக்த சங்கத்தோட இருந்து அந்த பாதையை நமக்கெல்லாம் எடுத்து தந்த ஆண்டாள் நாச்சியார். ஸோ ஒரு தித்தின்னு ஆரம்பித்து பகவானுக்கு பிரியமான இந்த மார்கழி மாதத்தில் இந்த நோன்பு இவ்விதமாக செய்ய வேண்டும், கோஷ்டியாக விரதங்கள் என்ன செய்ய வேண்டும் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் அனுஷ்டித்து நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலை எழுந்து என்னென்னலாம் கடமைகள் இருக்குது, இந்த முக்கியமாக இந்த மாதத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சால் பகவானுக்கு அது பிரீத்தி அளிக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தோழியர்களையாக அழைத்து கொண்டு அப்படியே ஒரு பயணம். தினமும் இந்த வாட்டி ஊருக்கு போயிருந்தப்ப பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமாக இது எல்லா வருஷமும் பண்ணுறது தான். பட் எல்லாரும் சபரிமலை அந்த கோயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த நோன்பு இருந்து போகிறத பார்க்க முடிஞ்சது. ஒவ்வொரு ஊர்களுக்கு போனாலும் அத்தனை பேர் காரில் பஸ்ஸில் கூட்டம் கூட்டமாக போய் அவங்க பக்தியை வெளிப்படுத்துகிறாங்க, செஞ்சிட்ருக்காங்க. அது ஒரு நோன்பு. ஸோ அப்படி ஆண்டாள் நாச்சியார் அந்த காலத்தில் தான் வாழ்ந்த ஸ்ரீவல்லிபுத்தூரை ஆயர்பாடியாக நினைத்து எல்லாரையும் தான் மட்டும் அனுபவிக்காமல் அந்த கிருஷ்ணானுபவம் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பகவானை எழுப்புவதற்காக அவங்க அப்படி கோஷ்டியாக போய்கிட்டு இருக்காங்க. போகும் பொழுது இப்போ யாரெல்லாம் எழுப்புறாங்க அப்படி. அப்புறம் வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போய் நின்று அங்கே காவல் காப்பானை அவன்கிட்ட பேசுகிறாங்க, நந்தகோபன்கிட்ட பேசுகிறாங்க, அப்புறம் பலராமரை எழுப்பி, யசோதாமாவை எழுப்பி, நப்பின்னையை எழுப்பி, எல்லாரும் எழுப்பி இப்போ யாரை எழுப்பியாச்சு, சீரிய சிங்காசனத்திலிருந்து நேற்று பார்த்தோம் மாதாஜி ரொம்ப அருமையாக எப்படி ஒரு சிங்கம் எப்படி உறங்கும் அந்த மாதிரி நல்ல ஒரு உறக்கத்தோடு உறங்கி பகவான் இப்போ என்னை எழுப்பி எங்ககிட்ட நடந்து உட்காரு அப்படின்னு அந்த ஆசனத்திற்கு அழைக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். ஸோ அந்த பக்தையோடைய அந்த வேண்டுதலுக்கு இணங்க பகவான் அந்த சிங்காசனத்தில் இருந்து அப்படி ஜம்முன்னு உட்கார்றாரு. அவரை பார்த்த மாத்திரத்தில் அவங்க எத்தனையோ விஷயங்கள் கேட்கணும், பகவான் கிட்ட பேசணும், கேட்கணும், பறைவேணும், அது இதுன்னு எதெல்லாமோ சிந்திச்சுட்டு வந்த உடனே அந்த பகவத் பாத தரிசனம் பார்த்த மாத்திரத்திலேயே அவங்க போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி 6 முறை போற்றுதல் துதித்து அவர் செய்த அந்த சாகசங்களை எல்லாம் நினைத்து போற்ற ஆரம்பிச்சிடுறாங்களாம். அப்போது இப்படி ஒரு விஷயம், இப்போ நம்ம ஒருத்தங்களை பார்க்குறோம் அப்படின்ன உடனே அவங்கள எப்படி நம்ம க்ரீட் பண்ணணும், அவங்கள எப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணணும், எப்படி அவங்கள வரவேற்கணும் இல்லையா, அந்த இது பழகினா மட்டுமே வரும். தன்னுடைய அம்மா அப்பா எப்படி ஒருத்தங்களை வரவேற்கிறாங்க கூட, அப்படி ஒரு சங்கத்தோடு இருக்கும்போது அவர்கள் மற்றவர்களை எப்படி அழைக்கிறார்களோ அதே விதம்தான் வரும். ஸோ இந்த விதத்தில் பார்க்கும்போது பகவானுடைய பாத தரிசனம் பார்த்த உடனே பகவானுக்கு போற்றி பாடணுங்கிற அந்த ஒரு விஷயம் நம்ம ஆண்டாள் நாச்சியார் எங்கனம் பெற்றார். அவர் தாயார் ஆன போதிலும் இந்த பூமிக்கு வரும் பொழுது பெரியாழ்வாரனுடைய புத்திரியாக அவர் வர்றாங்க இல்லையா. இப்போ பெரியாழ்வார் சரித்திரத்தை இந்த இடத்துல நம்ம பார்த்தோமே ஆனால், விஷ்ணு சித்தராக தென்பாண்டி நாட்டில் அவர் வடபத்திர சாயி ஸ்ரீவல்லிபுத்தூரில் பள்ளிக்கொண்ட கோலத்தில் இருக்கிற வடம்பெரும் கோயிலுடையானுக்கு நித்தியமாக பூக்கட்டி அவர் கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வாழ்ந்த காலத்தில்
அப்போ ஆட்சி செய்த மன்னனுடைய பெயர் வந்து ஸ்ரீவல்லபனா. அப்போ அந்த ஸ்ரீவல்லபன் வந்து இதுல வந்து நம்ம பெரியாழ்வாருடைய சரித்திரத்தை பார்க்குறோம். ஏன்னா பெரியாழ்வார் என்ன பண்ணினாரு, ஸோ அதே விதத்துல ஆண்டாள் நாச்சியாரும் இப்போ என்ன பண்ண போறாங்கங்கிறதுக்கு ஒரு ரெண்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. அதனால இந்த நம்மளுடைய பெரியாழ்வாருடைய அந்த சரித்திரத்தை பார்க்கலாம். அப்போ ஸ்ரீவல்லபன் அப்படிங்கிற அந்த மன்னன் வந்து ஆட்சி பண்ணும் பொழுது அந்த பாண்டிய மன்னன் தினமும் ஒரு வாட்டி நகர்வலம் வருவாராம். அப்படி ஒரு வழிப்போக்கனை பார்க்குறாரு. வடதேச யாத்திரை முடித்து வந்த அந்த வழிப்போக்கனை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த வழிப்போக்கனை அழைத்து யாத்திரையால் என்ன பலம் கண்டீர் அப்படின்னு கேட்குறார். உடனே பரம்பொருளை அறிந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, மன்னனே, மழைக்காலத்துக்கு வேண்டியதை கோடையிலும், முதுமை காலத்துக்கு வேண்டியதை இளமையிலும், மறுமைக்கு வேண்டியதை இம்மையிலும் தேடுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடுகதை சொல்லிட்டு அந்த வழிப்போக்கன் போயிட்டான். நம்ம ஸ்ரீவல்லபனுக்கு ஒரே நிறைய எண்ணங்கள். அன்னைக்கு நைட்டு உறக்கமே வரல. அவர் என்ன நினைக்கிறாரு, சரி இந்த ஜென்மத்தில் எனக்கு எல்லா சந்தோஷமும் கிடைச்சிருச்சு, அடுத்த ஜென்மத்திற்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். தன்னுடைய புரோகிதரான செல்வ நம்பி அழைச்சி கேட்கும் பொழுது வித்வான்களை எல்லாம் திரட்டி அந்த பரம்பொருள் யாருங்கிறத நம்ம அறிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபணம் பண்ணணும்னு ஒரு போட்டி ஏற்பாடு பண்ணுறாங்க. அதற்கு பரிசாக பெரும் பொற்கிழியை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எல்லா வித்வான்களும் கூப்பிட்டாச்சு, சபையெல்லாம் கூட்டிடலாம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது பெரியாழ்வாருடைய கனவுல மகாவிஷ்ணு தோன்றி, நீ போய் அந்த கிளியை பெற்று வரும் அப்படின்னு சொல்றார். பெரியாழ்வார், ஐயோ எனக்கு அந்த தகுதி கிடையாதே அப்படின்னு சொல்லும்போது, உன் மூலம் நான் அல்லவோ தத்துவங்களை விளக்கப் போகிறேன், தைரியமாக போங்க அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு வந்து அவரை இது பண்ணவும், இதனால நான் வந்து அவர் அந்த சபைக்கு வரும்போது எல்லாரும், இவர் வந்து பூக்கட்டுறவராச்சு, இவருக்கு என்ன தெரியும், இவர் படிக்காதவர், பரத்தத்துவத்தை இவர் என்ன சொல்ல போறாருன்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஆழ்வார் வந்து திருமாலின் கடாட்சத்தால ஞானம் பெற்று ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் அப்படின்னு தலைமையான கடவுள்னு சொல்ல அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாராம். அந்த பொற்கிளி தானாவே இறங்கி அவர்கிட்ட வந்துருச்சு. எல்லா வித்வான்களும் எல்லாரும் ஆழ்வாரை வணங்குறாங்க. அவருக்கு பட்டபிரான் அப்படின்னு ஒரு பெயர் சூட்டி நகர்வலம் வர்றாங்களாம். அப்படி வரும் பொழுது இதை கண்டு கழிக்கிறதுக்காக கருடன் மேல யார் வரா, திருமாலே வந்து பிராட்டியோட வந்து தரிசனம் தந்தாராம். அதை பார்த்த மாத்திரத்தில் அந்த யானைக்கு மேலே உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அந்த யானையுடைய கழுத்துல வந்து மணிகள் கெட்டி இருக்குதான். அந்த மணிகளை வந்து தாழம் போட்டுட்டு அவர் பார்த்த மாத்திரத்தில் வைகுண்டத்தில் இருக்க வேண்டிய உங்களுடைய திருப்பாதங்கள் இன்னைக்கு என்ன காண்றதுக்காக இங்கே வந்தீரா, இந்த எல்லோ மக்களும் பார்க்கும்படி என்ன பார்க்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சேவடி உங்களுடைய பாதத்திற்கு திருக்காப்பு பாடி ஒரு வாத்சல்ய பாவத்தோடு அவர் வந்து பாடுறார். அந்த யானை கழுத்துல இருக்கிற அந்த மணியை கட்டிக்கிட்டு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அப்படி உங்களுடைய சிவந்த அந்த திருவடி அழகுக்கு எண்ண முடியாத பல்லாயிரம் கோடி குறைவற்ற பாதுகாவல் உண்டாகட்டும் ஐயா, நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானுக்கே வாழ்த்து பாடினவர் பெரியாழ்வார். ஸோ அப்படி பெரியாழ்வாரினுடைய பெண் பிள்ளை அல்லவா நம் ஆண்டாள் நாச்சியார். இன்றைக்கும் இந்த ஒரு பாரம்பரியம் தொடர்ந்து வருது. அப்போ பெரியாழ்வார் அறிந்திருந்தார். இப்போ பார்க்கணும் அப்படின்னா, ஒருத்தர் இப்போ பூமியில எல்லாரும் இவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படி நம்ம நினைச்சிட்டே இருந்தோம்னா எண்ணிலடங்காத ஜீவன்கள், எண்ணிலடங்காத சொந்த பந்தம், ஒவ்வொருத்தரும் நல்லா இருக்கணும், அவங்க எவ்வளோ விஷயங்கள் நம்ம செய்யலாம் இல்லையா. ஆனா எப்படி ஒரு ஆலமரத்துக்கு எப்படி விரிந்து உயர்ந்து இருக்கிற அந்த இலை தழையோடு இருக்கிற அந்த ஆலமரத்திற்கு நம்ம வந்து ஒவ்வொன்றா கேர் பண்ண முடியாது. எப்படி அந்த வேருக்கு நீர் ஊற்றுனா அந்த ஆலமரம் தழைத்து இருக்குமோ, அதே மாதிரி ஒரு காரியம் செய்தா எல்லாமே சரியாகுமா, அப்படி ஒரு காரியம் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அந்த காரியத்தை பெரியாழ்வார் இங்க அறிந்திருக்கிறார். இப்போ ஒருத்தங்களுக்கு உடம்புல நோய் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி அணுதணிக்க வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கு. அதாவது அதுக்கான மூல காரணத்தை அறியணும் இல்லையா.
அப்படி பிரபுபாதரும் சொல்லியிருக்காரு, எல்லா பிரச்சனைக்கும் காரணம் கிருஷ்ண உணர்வின்மைதான், பக்தியின்மைதான். அப்போ அந்த ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்படி அந்த வேருக்கு நீர் ஊற்றினால் எல்லாம் சரியாயிருமோ, அதே போல இந்த ஒரு விஷயத்த நம்ம நல்லா செஞ்சோம்னா எல்லாமே சுபமா இருக்கும் அப்படிங்கிறத பெரியாழ்வார் இந்த இடத்துல என்ன பண்றாரு, எத்தனையோ விஷயங்கள் செய்யறதுக்கு அவர் பகவானுக்கு பல்லாண்டு பாடுறாரு, பகவானை போற்றுறாரு. ஸோ அந்த விஷயம் இப்போவும் அதை நான் சொன்ன மாதிரி ஆண்டாள் ஸ்ரீவல்லிபுத்தூர்ல தினமும் காலையில பெரியாழ்வார் எழுந்தருளி அவர் நீராட்டத்தின் பின் கைத்தலமா அவருடைய அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு பல்லக்கெல்லாம் இல்லாம திருக்கையில அர்ச்சர் சுவாமிகள் வருவாராம். அதில் அரையர் சுவாமி கூடவே வடபெருங்கோயிலுடைய அந்த சன்னதிக்கு அரையர் தாழமிட்டு இன்னைக்கும் பல்லாண்டு பாடக்கூடிய வழக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ தினமும் பெரியாழ்வார் பல்லாண்டு பாடி பகவானுக்கு ஸ்தோத்திரம் வழங்குகிறார். ஸோ இப்படியாக பெரியாழ்வாரை போல சீரிய சிங்காசனத்திலிருந்து அந்த ஆசனத்துல பகவான் இருந்து அமர்ந்த உடனே அந்த பாதங்களை பார்த்த மாத்திரத்தில் என்னென்னமோ அவங்க இவ்வளவு நாள் பிரயாணம் பண்ணி வந்திருக்காங்க இல்லையா, நம்ம இத்தனை நாள் தினமும் பார்க்குறோம் எப்படியெல்லாம் அவங்க நோன்பு விட்டாங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பகவான் தன் முன்னாடி நின்ன மாத்திரத்துல அவங்களுக்கு அவருடைய பொற்பாதத்தை பார்த்த உடனே போற்றி பாடணும் அப்படின்னு சொல்லி அவருடைய திருத்தந்தையாரை போலவே இவங்களும் போற்றி பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் காப்பு, அவருடைய பொற்பாதங்களுக்கு காப்பு அப்படின்னு சொல்லி அவரு பெரியாழ்வார் வேண்ட இங்கு ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க, அன்று உலகம் இழந்தாய் அடி போற்றி. இந்த உலகத்துல கட்டுண்ட எத்தனையோ ஜீவன்கள் இருக்காங்க இல்லையா. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவான் உலகம் உண்ட பெருவாயன், அவரு அழக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்லையா, எல்லாமே அவருக்குள்ள இருக்கும்போது அவர் அழக்கிறதுக்கு என்ன இருக்கு. ஆனாலும் அவர் ஒரு வாமன ரூபம் எடுத்து வாமனனாக திருவிக்கிர பெருமாளாக வளர்ந்து எந்த ஒரு வேற்றுமையும் பார்க்காம எல்லா லோகங்களையும் ரட்சித்து ஈடு இணை எந்த ஒரு ஏற்றம் இறக்கம் எதுவுமே பார்க்காம இல்லையா, கல் மழை இப்போ அவர் அவ்வளோ பெரிய ஒரு பெருமாளா உயர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கால் வைக்கணும் அப்படின்னு அவருடைய பாதம் அவ்வளோ ஒரு தாமரை இதழுக்கு ஒப்பா சொல்றாங்க. அந்த ஒரு தாமரை பாதத்தை அவர் எங்க வைக்கலான்ட்டு பார்த்தா கீழே இப்போ நம்ம பூமி மிருத்துலோகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குன்று மலை காடு இல்லையா, எங்க வச்சாலும் அவர் குத்த தான் செய்யும் இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அவர் எதையுமே பார்க்காம 17 லோகத்தையும் ரட்சிப்பதற்காகவே அவர் திருவிக்க பெருமாளாக உயர்ந்தார். அப்படி அது மட்டுமல்ல, அவர் வெறும் உலகங்களை மட்டும் அவர் அழக்கவில்லை, உள்ளங்களையும் அளந்தார். நம்மளுடைய உள்ளத்தையும் அவர் இத்தனை ரூபம் எடுத்து இவ்வளோ எத்தனையோ இல்லையா ராம அவதாரம் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்து அவர் வந்ததுக்கு காரணமே நம்மளுடைய உள்ளங்களை எல்லாம் ஜீவன்களை எல்லாம் அழப்பதற்காக. ஸோ அப்படியாக அழந்த அந்த திருவடிகளுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் அழகா ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க, வாமனன ரூபனாய் வந்தாய், அடுத்து சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. ராமாவதாரம் எடுத்து நடையா நடக்கிறார் இல்லையா. ஒரு இப்ப போன இதுல ஒரே அடியில அப்படி எல்லா லோகங்களையும் வளர்ந்த அந்த பொற்பாதங்கள் 25 வயதுல ஆரம்பித்து 39 வயது வரைக்கும் 16 வருடங்கள் நடையா நடக்கிறார். எதற்காக நடந்தார்? சுக்ரீவனை காத்திட நடந்தாரா, இல்லை ஜடாயுவை சந்திக்க நடந்தாரா, இல்லை ஹனுமானை ஆலிங்கனம் செய்திடவா, இல்லை அந்த சபரித்தாயிடம் சென்று அவர் கொடுத்த அந்த காத்திருந்த அந்த சபரித்தாயிடம் அந்த கனி பற்றிட நடந்தாரா, இல்லை அகல்யைக்கு விமோச்சனம் அளித்திட நடந்தாரா? எதற்காக நடந்தார்? தாயான சீதா பிராட்டியை மீட்டு வர நடந்தாரா, இல்லை அந்த வில்லனான ராவணனை அழித்திட நடந்தாரா? இப்படி எத்தனையோ அந்த திருப்பாதங்களை பத்தி நம்ம சொல்லலாம். நடையா நடக்கிறாரு இல்லையா. பரதன் அண்ணா அவர் காட்டுக்கு போன உடனே தாங்க முடியாம திரும்ப போய் அவருடைய பொற்பாதங்களை தலையில சுமந்து உன் அருளால் இந்த நான் ஆட்சி புரிகிறேன் அண்ணா, உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அந்த திருவடியை வச்சே அவர்
ஆட்சி புரிகிறாரு. அப்படி அந்த திருவடிக்கு எத்தனை ஏற்றம்! எதற்காக பகவான் நடந்தார்? இன்னைக்கும் நமக்காக நடந்தார் இல்லையா? இன்றைக்கும் அணையா ஒளியாக ராமநாமத்தையும் ராமாயணத்தையும் நமக்காக தந்திருக்கிறார். இன்றளவும் நம்ம அதை படித்து அந்த ஒரு உஜ்ஜீவனம் அடையணுங்கிறதுக்காக பகவான் அன்று நடந்தார். அப்படியாக சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் அந்த திரள் போற்றி, திருத்தோள்கள் போற்றி. அப்போ பெரியவராக இருந்து மட்டும்தான் அவர் சாகசங்கள் செய்தாரான்ட்டு பார்த்தோன்னா, அடுத்த ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க, பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி. புகழ் எப்போ புகழ்ச்சி கிடைக்கும்? ஒரு பெரிய விஷயத்த ஒரு ஒரு சின்னவங்க செய்யும்பொழுது அது ஒரு பெரிய புகழ்ச்சியாக மாறும் இல்லையா? அப்போது கண்ணபெருமானை 7 மாதத்தில் அவர் தவழ்கிற அந்த ஸ்டேஜில் அந்த யசோதாம்மா பால் கொடுத்துட்டு ஒரு மாட்டு வண்டி பக்கத்தில் அவங்கள கிடத்திட்டு போகிறாங்க, கொஞ்சம் நேரம் படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு க்ஷணம் பொறுக்கலை கம்சனுக்கு. உடனே அடுத்த ஒரு அசுரனை பொன்ற சகடம் அப்படின்னா சகடாசுரன் ஒரு ரூபத்தில், ஒரு சக்கர ரூபத்தில் ஒரு அசுரனை அனுப்புகிறார். அப்போது அதை அது அப்போ இப்போ யசோதாம்மா அவரை கிடத்தி வச்சுருக்காங்க. அவர் பசியில் கையை காலை அசைச்சிட்டு இருந்தாராம். அதில் ஆச்சாரியர்கள் அழகாக சொல்கிறாங்க, அவர் யசோதாம்மா போட்ட உடனே உலகமண்ட பெருவாயனுக்கு திரும்பவும் வயிறு பசிச்சிருச்சான். அப்போ கையை காலை அசைச்சிட்ருக்காராம். அசைச்சிட்ருக்கிற அந்த நேரத்தில் அந்த சக்கரம் ஓடி வர அப்படியே அவர் அப்படி அவர் அதுக்குன்னு மெனக்கிடவே இல்லை. கையை காலை ஆட்டும் பொழுது அதில் மாட்டி சிக்கி அவன் உயிர் போயிடுச்சு. அவர் அதாவது பொன்ற சகடம் அப்படின்னா அப்படி கட்டு குலைந்து அந்த சகடம் போயிடுச்சு. இது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? பகவானுடைய பொற்பாதம் படுறது எவ்வளோ பெரிய பாக்கியம். இதை நம்ம நாகப்பத்தினிகளுடைய பிரார்த்தனையில் பார்க்க முடியுது. நாகப்பத்தினிகள் எல்லாம் வேண்டுறாங்க, எங்கள் கணவனை மன்னிச்சிடுங்க, அறியாமல் செஞ்சிட்டாரு, ஆனால் அவர் என்ன தவம் செஞ்சாருன்னு எங்களுக்கு தெரியலை. பொற்பாதங்கள் எப்போவுமே லக்ஷ்மி தாயார் சேவை செஞ்சிட்ருக்கிற அந்த பொற்பாதங்கள், பிரம்மா எப்பவும் துதி செய்கிற அந்த பொற்பாதங்கள் எங்களுடைய கணவருடைய தலையில் நீங்கள் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவர் என்ன தவம் செஞ்சார்னு எங்களுக்கு தெரியலைன்னு சொல்லி நாகப்பத்தினிகள் ரொம்ப கொண்டாடுறாங்க பகவானுடைய திருப்பாதங்களை அவர் அந்த காளியன் மேலே வைத்த பொழுது. ஸோ அப்படியான அந்த பொற்பாதங்கள். ஸோ இப்படி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. அடுத்து என்ன பண்ணுறாரு? கன்று குணிலாய் விரிந்தாய் கடல் போற்றி. கன்றுக்குணில் அந்த கன்று, அந்த அரித்ராசுரன் அப்படிங்கிற ஒரு பசுங்கன்று வடிவத்தில் ஒரு அசுரன் அரித்ராசுரன் வர்றான். அப்படி அடுத்தடுத்து கம்சன் அசுரர்கள் நிறைய பேரை அமைச்சிட்டே இருக்கான். அதே மாதிரி கபித்தாசுரன் விளாம்பழ வடிவத்தில் இந்த 2 பேரையும் ஒரே அடியில் அவர் கொன்று இது பண்ணுறாரு. ஸோ அதனால் இந்த ஒரு ஆச்சரியமான லீலை இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. ஒரே நேரத்தில் எல்லாம் தனித்தனியாக செய்கிறது ஒரு விதம், இந்த இடத்துல ஒரு அடி அந்த கன்றை அப்படியே சுழட்டி அங்கே இருக்கிற அந்த விளாம்பழத்துக்கு மேலே தூக்கி போட்டு 2ஐயுமே ஒரே நேரத்தில் முடிக்கிறார். ஸோ இந்த ஒரு விஷயத்த ஸ்ரீமத் பாகவதத்தில் ரொம்ப அழகாக 36வது ஸ்கந்தத்தில் ஆச்சரியமாக சுகதேவர் அதை விவரிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாராம் கண்ணன்? முதல்ல அந்த பசுமாடு கன்று வடிவத்தில் இருக்கிற அந்த அசுரனை அரித்ராசுரனை கோபம் மூட்டுறாரு. ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் வேணும் இல்லையா? பகவானுக்கு சும்மா எடுத்து சுழட்டி போடுறாம அவருக்கு அவரை கோபம் படுத்த வைக்கிறார், சினங்கொள்ள செய்கிறாரு முதல்ல. அப்போ தான் தன்னுடைய வலிமையை காமிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஓடி போய் ஒரு முஷ்டி கொடுத்து அவரை கொல்றதுக்காக. அப்போ அழகாக அந்த ஸ்லோகங்களில் சொல்கிறாங்க, இது இதி ஆஸ்போத்யாச்சுதோ பிருஷ்டம் தல சத்பேன கோபயன் சக்யுர் அம்சே புஜாபோகம் பிரசாத் யாவஸ்திதோ ஹரிஹி. அப்படி குற்றமற்ற பகவானான ஹரி தன்னுடைய அந்த கரத்தினால புஜங்களை தட்டி எழுப்பி அந்த அரித்ராசுரனை சுழற்றி வீசி அந்த கபித்தாசுரனையும் ஒரே நேரத்தில் கொன்றுறாரு. ஸோ இப்படியாக அப்போ இதுலேயும் கன்று குணிலாய் விரிந்தாய் கழல் போற்றி. அப்போ அவருடைய திருவடிகளுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் நினச்சி பார்க்குறாங்க.
குன்றுக்குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. அப்போ இந்த இடம் இதுதான் மிக 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 எத்தனையோ லீலைகள் பகவான் அனுதினமும் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது மிக மிக உன்னத லீலையாக இந்த கோவர்தன லீலையை இந்த இடத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்லி அவருடைய குணம். இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவருக்கு மேன்மையே வந்து அந்த குணம்தான். அதுவும் பகவானுடைய குணத்தை பற்றி சொல்லணும்னா அதுக்கு அருகதே கிடையாது. அந்த வகையில் அவர் ரொம்ப மேன்மையானவர் இல்லையா? இந்த இடத்துல குன்றுக்குடையாய் எடுத்தாய். இப்போ கோவர்தன லீலை, கோவர்தனனை அவர் வந்து தூக்கி பிடிக்கும் பொழுது ஆயர்பாடி மக்களுடைய துயர் தீக்கணும், அவர்களுடைய துன்பம் போக்கணும். அத்தனை பசுங்கன்றுகளெல்லாம் ஓடி அங்கங்கே திரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கலாம்? ஏதோ ஒரு பேலஸ்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ஏன்னா லட்ச லட்சமான மக்கள் இல்லையா, பசுங்கன்றுகள் எல்லாரையும் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணார்? அந்த கோவர்தன் கிரிதாரியனுடைய புகழை எல்லாருக்கும் தெரிவிக்கணும். அவர் தானே எல்லாருக்கும் ஹரிதாச வரியராக வந்து கோவர்தனன் தான் அவங்களை இத்தனை நாள் காத்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த கோவர்தனனை வந்து அவருடைய மேன்மையை எல்லோருக்கும் தெரிவிக்கும் வண்ணமாக அந்த கோவர்தன கிரிதாரியை தூக்கிட்டு 7 நாட்கள் எல்லா விதமான மக்களும் இதில் இருக்காங்க. வாத்சல்ய பாவத்தோடு இருக்கிற மக்கள், பிரேமையில் இருக்க கோபியர்கள், சாந்த ரூபத்தில் இருக்கிற அந்த பக்தியை அனுபவிக்கிற பக்தர்கள் இருந்தாங்க. தன்னுடைய சகாக்கள் இல்லையா, நிறைய நண்பர்கள் இருந்தாங்க. எல்லா பக்தர்களையும் ஒருங்கே இணைத்து வசுதேவ குடும்பம்னா எப்படி இருக்கும், கோலோக விருந்தாவனத்தில் ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும், பகவான் பொற்பாதத்தில் அடிபணிந்தவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், ஆனந்தமாக பகவானை பகவானும் அனுபவிக்கிறார், அதே மாதிரி நமக்கும் அந்த அனுபவத்தை கொடுக்கிறார். ஸோ அந்த ஒரு விஷயத்தை மிக உன்னதமாக மிக அழகாக தன்னுடைய குணத்தை காமிக்கிறார். அவருடைய எல்லாரையும் காத்து இணைத்து பசுங்கன்றுகள் எல்லா உயிர்வாழிகளையும் இணைத்து ஒரு இடத்துல ஒரு குடையாக இருந்து அவர் காத்து ரட்சித்த அந்த லீலை. அதனால தான் இந்த இடத்துல பகவானுடைய அந்த குணம், அதுதான் குணம். யார் ஈடு இணையில்லாமல் யாரெல்லாம் தன்னோட பொற்பாதத்தில் வந்து சரணடைகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் நற்கதி கொடுத்து காத்து வழி நடத்துகிறார். ஸோ அந்த வகையில் அவருடைய குணம் போற்றி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து போற்றி போற்றின்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு அழகான ஸ்லோகம் பாகவதத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நஸ்திராசாயிஹவ காரியோ மஸ்தஸ்தாரிணி பாதனாத் வாதவஷபயேனாம் தத் திராணாம் விஹிதம் ஹிவஹம். எனது கரத்திலிருந்து இந்த மலை கீழே விழுந்துவிடும் என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். இக்காற்றுக்கும் மழைக்கும் அஞ்ச வேண்டாம். இத்துன்பத்திலிருந்து உங்களை மீட்பதற்காக எல்லா ஏற்பாடும் செய்தாகிவிட்டது, பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபயம் கொடுத்து காத்து ரட்சித்த ஒரு அழகான கோவர்தன லீலை. அதனால் அந்த குணத்தை போற்றுறாங்க ஆண்டாள் நாச்சியார். இப்படி எல்லா லீலைகளையும் 6 முறை போற்றி போற்றி என்று சொன்ன உடனே ஆண்டாள் நாச்சியாருக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு. ஐயோ, எப்படி பெரியாழ்வார் திருமால் வந்து அந்த பிராட்டியோட வந்து கருடன் மேல் அமர்ந்து பார்த்த உடனே ஐயோ எல்லாரும் பார்க்குறாங்களே, என் அப்பனுக்கு கண்ணுப்பட்டு போயிடுமோ, அந்த பொற்பாதங்களுக்கு கண்ணுப்பட்டுடுமோன்னுட்டு பல்லாண்டு பாடினார் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஆண்டாள் நாச்சியாருக்கு இப்போ தோணுதான், ஐயோ இத்தனை விஷயம் இந்த ஒரு சின்னஞ்சிறு சிறுவன் பண்ணினான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா கண்ணுப்பட்டுடுமே அப்படின்னு சொல்லிட்டு இதில் அழகாக அவங்க வந்து சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இப்படியெல்லாம் விஷயங்கள் எத்தனையோ செஞ்சது கண்ணன் இல்லை, வென்று பகைகெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. அவர் கையில் ஏந்திருக்கார் இல்லையா, அந்த கையில் இருக்கிற அந்த வேலுக்கு தான் போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த வேலுக்கே ஜெயம் உண்டாகட்டும்னு திருஷ்டி சுத்தி போட்டுடுறாங்க ஆண்டாள் நாச்சியார். ஸோ இப்படியாக எல்லாம் அனுபவித்து முடித்தாகி பின்ன என்ன சொல்றாங்க, என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். சேவகம் எத்தனையோ வீரச் செயல்கள், இப்பேற்பட்ட வீரச் செயல்களை எல்லாம் தந்து இல்லையா, தேவரீரை அனுபவிப்பதற்காக எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான இந்த ஒரு நோன்பை ஏற்கொண்டு உம்மோடு பறை வேண்டும் என்று வந்திருக்கிறோம். இப்போ என்ன பறை? அந்த சேவகம் இல்லையா, என்ன என்ன சேவகம்?
அளந்த திருவடிக்கு கைங்கரியம். சென்றங்கு தென்னிலங்கை சென்று நடந்த அந்த திருவடிகளுக்கு சரணம் கைங்கரியம். அந்த சகடாசுரனை உதைத்த அந்த திருவடிகளுக்கு கைங்கரியம். எரிந்த குன்று குணிலாய் எரிந்த அந்த திருக்கைகளுக்கு கைங்கரியம். தூக்கி பிடித்த அந்த திருத்தோள்களுக்கு கைங்கரியம். வேலேந்திய அந்த கரங்களுக்கு கைங்கரியம். இப்படி எல்லா விதத்திலையும் கைங்கரியம் எங்களுக்கு உங்களுக்கு சேவை பண்ணணும், இதுதான் எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். இன்றியாம் வந்தோம். இத்தனையோ லீலைகளெல்லாம் நீங்க செஞ்சப்ப நாங்க உங்ககிட்ட வந்தோமா தெரியாது. பகவான், இன்னைக்கு உங்க முன்னாடி நாங்க வந்திருக்கோம், இறங்குங்க, எங்களுக்கு கருணை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாள் நாச்சியார் இறங்கேலோ ரம்பாவாய் அப்படின்னு பகவான் முன்னாடி பிரார்த்தனை செய்கிறாங்க. ஸோ இப்படியாக அந்த திருவடிகளுக்கு ஏற்றம், பகவானுடைய திருவடிகளை நம்ம சரண் புகுந்துட்டா அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது இல்லையா? ஸோ அப்படி ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்லோகம். இதை ஒரு பாகவதத்தில் ஒரு ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பகவானுடைய பொற்பாதங்களை போற்றி எத்தனையோ ஸ்லோகங்கள் ஆச்சாரியர்கள் எவ்வளவோ விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு ஸ்லோகத்தை பிரபுபாதர் அவர்கள் சொல்லும் பொழுது, அதாவது ஸ்லோகம் சமாஸ்ருதாயே பத பல்லவப்ளவம் மகத்பதம் புண்ணிய யசோ முராரே பவாம்புதிர் வஸ்த பதம் பதம் பரம் பதம் 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 யத் விபதாம் ந தேஷாம். இந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமாக இருக்கிற அந்த பகவானுடைய தாமர திருவடிகளை ஒரு படகு மாதிரி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு உலகம் என்னும் கடலானது கன்று குட்டியின் குழாம்படியில் உள்ள அந்த நீருக்கு சமமானதான். அந்த அளவுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இப்படி ஒரு தண்ணியில் வச்சுன்னா எவ்வளோண்டு ஒரு குழாம்படியில் தண்ணி இவ்வளோண்டு ஆயிரும்ல, அவ்வளோ பெரிய இந்த சம்சார கடலானது இவ்வளோண்டு ஆயிரும். அவர்கள் அடைய விரும்பும் இலக்காக இருப்பது பௌதீகம் துன்பங்களற்ற பரம பதம் என்னும் வைகுண்டமே அன்றி ஒவ்வொரு நிலையிலும் தோன்றும் ஆபத்துகள் அல்ல. பதம் பதம் விபதாம், எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ விஷயங்கள் வரும், எத்தனையோ நடந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ உறவும், எத்தனையோ பந்தங்கள் இல்லையா? பிறவிதோறும் வரும் போகும் வரும் போகும். அப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம பண்ணினோம் அப்படின்னோ நமக்கு இந்த முக்குணங்கள்ல இருந்தும் இந்த பிறப்பு இறப்பிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னா பகவானுடைய பொற்பாதங்களில் சரணம் அடையணும். பகவானுக்கு போற்றி போற்றி போற்றி, அந்த போற்றி தான் நமக்கு காப்பு. பகவானை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க அந்த சிந்தனையை நம்ம மெருகேற்றி கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஒரு ஸ்லோகத்தை பாகவதத்தில் ஸ்ரீதர சுவாமி அவர்கள் சொல்லும் பொழுது பாகவதத்தினுடைய அத்தனை ஞானத்தையும் சுருக்கி இந்த ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காங்களாம். அதாவது பகவானுடைய திருவடி சரணம் தான் எல்லாத்துக்கும் ஆன ஒரு விஷயம். ஸோ அதை நம்ம பற்றி கொள்ள வேண்டும். அதை பற்றணும் அப்படின்னா யார் மூலமாக பற்றுறது? அவரை பற்றிய அந்த பாகவதர்களையும் பக்தர்களையும் பக்த சங்கத்தில் இருக்கிற உங்களை மாதிரி எல்லோருடைய அந்த பக்தர்களுடைய பொற்பாதங்களை நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா என்றைக்குமே தாழ்வு கிடையாது என்கிற ஒரு இதோட இந்த நாள் நல்ல நாளாக முடித்துக்கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வண்டர்ஃபுல் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ரொம்ப 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 அருமை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, மிக அருமையா இருந்தது உங்களுடைய சொற்பொழிவு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வெரி எக்ஸலன்ட் மாதாஜி, எக்ஸலன்ட். தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. சூப்பர் மாதாஜி. மாதாஜி ரொம்ப ரொம்ப நன்றாக இருந்தது மாதாஜி. Thank you மாதாஜி. All glories to Guru Maharaj and Srila Prabhupada and all the devotees. Hare Krishna. மாதாஜி, டைம் இருந்தா அதை கொஞ்சம் ஸ்லோகம் படிக்கிறீங்களா? இந்த பாசுரத்தை. கண்டிப்பா பிரபு. ஃபுல் பாட்டு படிச்சுக்கலாமா?
அன்று உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கொன்றச் சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. கன்று குணிலாய் எறிந்தாய் கழல் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி. என்றென்றும் சேவகமே ஏத்தி பறைகொள்வான். இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ என்றென்றும் சேவகமே இன்று யாம் வந்தோம் இறங்கேலோ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. யாரும் எதுவும் ஆட் பண்ணணும் இதுல எதுவும்னா ப்ளீஸ். டைம் 6:30 வரைக்கும் இல்லையா பிரபு? இல்லையா மாதாஜி, 1 more minute, 6:25. 6:25. Yes, Okay. yes, மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாம் பிரேக் ரூம் விட்டுட்டு மெயின் ரூமுக்கு போயிடலாம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றாக இருந்தது. சூப்பரா சொன்னீங்க. நன்றி மாதாஜி. ஆசீர்வாதங்கள். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மதுபதி ரொம்ப நல்லா கிளாஸ் கொடுத்தீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபு. எல்லாரும் உங்களுடைய கருணை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. What does he say?